வணக்கம். தேனி ரிபப்ளிக் டிவி அன்பு நெஞ்சங்களுக்கு காலை வணக்கம். கரூர் 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 கடந்த 15 நாட்களாக இதே பேச்சு தான். டிவி எடுத்துக்கிட்டாலும் சரி, சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டாலும் நாம் அதை பற்றி உள்ளே போகலை. முக்கியமான 4 விஷயங்களை மட்டும் நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக்கொள்ள தான் இந்த காணொளி. 1. நடிகர் விஜய் அவர்கள் அன்றைய தினம் மதியம் 12 மணி அளவில் அங்கே வருவதாக முதல் தகவல் அறிக்கை. அதன் பின்பு அதன் அடிப்படையில் மக்கள் கூட்டம் காலையிலிருந்தே அங்கே திரள ஆரம்பித்து விட்டது. மதியம் வந்து விடுவார் என்று அவரை பார்க்கணும் என்ற ஒரு இதுடன். அதுக்கப்புறம் மதியம் 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது, 4 மணி ஆகுது, விஜய் வந்த மாதிரி இல்லை. காலையிலேருந்து வந்த கூட்டம் என்ன பண்ணுவாங்க, ஆட்டம் பாட்டம் போட்டு ரொம்ப டயர்டாகி தண்ணி குடிக்காமல், சாப்பாடு இல்லாமல், வேறு இடத்துக்கு போக முடியாமல், சிறு உபாதைகள் கூட கழிக்க முடியாத நிலையிலே அங்கே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட டயத்தில் திருப்பி சொல்லுகிறார்கள், இதோ விஜய் வந்து விட்டார் என்று. கரூர் தொழில் மாநகரம், நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிற இடம். ஸோ அன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் வார விடுமுறை சம்பளத்தை வாங்கி கொண்டு அனைவரும் அங்கே வருகிறார்கள். அந்த கூட்டம் ஒரு பக்கம். விஜய் வண்டி 7 மணி அளவில் உள்ளே நுழைகிறது. காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், 100 மீட்டருக்கு அங்கிட்டே நிப்பாட்டுங்க, ரொம்ப க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்குது, போக முடியாது என்று. அதையும் 2ஆம் கட்ட தலைவர்கள் மறுத்து, இல்லை நாங்கள் அதே ஸ்பாட்டில் தான் போய் பேசுவார் எங்கள் தலைவர் என்று வம்பாக உள்ளே போகிறார்கள். கூட்டத்துக்கு உள்ளே போக 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 2 பக்கம் இருக்கிற கூட்டம் அப்படியே பிதுங்கி கொண்டு போகிறது. காரணம், அந்த பஸ்ஸு நம்ம பஸ்ஸை விட அகலம் ஜாஸ்தி. அனைத்து வசதிகளும் செய்யப்பட்ட அந்த சொகுசு பேருந்து கேரவன். ஸோ அதனுடைய கூட்டம், பின்னாடி இருந்து வந்த கூட்டம், ஏற்கனவே நின்ற கூட்டம். ஸோ விஜய் அவர்கள் அங்கே வந்து பேசுவதற்கு முன்பே பல பேர் மயக்க நிலைக்கு போய்விட்டார்கள். பல பேர் மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். சப்போஸ் அந்த நேரம் உயிரிழப்பு கூட நடந்திருக்கலாம். ஸோ இதை திசை திருப்புவதற்கு தான் இவர்கள் இப்பொழுது சதி வேலை என்று ஆரம்பித்து விட்டார்கள். சரி, சதி என்றால் அந்த கரூரில் இருக்க மற்றவர்கள்லாம் சேர்ந்து யார்கிட்ட போயிருக்கணும் சண்டைக்கு? செந்தில் பாலாஜிகிட்டலாம் போயிருக்கணும். ஏன் போகலை இது வரைக்கும்? அவர் தானே அன்றைக்கி ஸ்பாட்டில் இருந்தார். எப்படி ஸ்பாட்டுக்கு வந்தார் உடனேன்று? காவல்துறை அறிக்கை கொடுக்கிறது முதல்வருக்கு, இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் இத்தனை பேர் இதாகிட்டாங்க, மயக்க நிலை ஆகிட்டாங்க, ஆம்புலன்ஸ் வைத்து போகிறோம். உடனுக்குடனே மருத்துவ மந்திரியை உடனே அந்த ஸ்பாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அவர் வரும் பொழுதே பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் செவிலியர்களும் அங்கே வர உத்தரவிடுகிறார். அனைத்து ஆம்புலன்ஸ் வண்டிகளும் கரூரை நோக்கி வர செய்கிறார்கள். வந்து உள்ளே இருக்கிற அனைவரையும் தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. ஸோ ஒருத்தர் விழுந்தாலே 10 பேர் இறப்பாங்க என்பது 10 வருடங்களுக்கு முன்பே மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாம்பேடு தான் இது. அதை விட்டு போட்டு இதில் சதி இருப்பதாக கூறுகிறார்கள். எப்போ? 3 நாளைக்கு அப்புறம். காரணம், இது நடந்து 1 மணி நேரத்திலே ஒரு சமூக விரோத கும்பல் ஒன்று, அதாவது யூடியூபர் என்ன பதிவிடுகிறார்கள், இது லோக்கல் மந்திரிக்கு தொடர்பு அப்படின்னு. அதை பார்த்த பின்பு தான் தாவேக 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி 3 நாளுக்கு அப்புறம் அறிக்கை விடுகிறார்கள், இது சதி என்று. எப்படி சதியாக முடியும்? நீங்களே சொல்லுங்கள். சதி செய்துவிட்டு அவர்களே போய் அங்கே காப்பாற்ற முடியுமா? பொதுமக்கள் ஒற்றுக்கொள்வார்களா? கலோபுரம் அங்கே நோக்கியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கியில் போகணும். அதே இடத்துல தானே 2 நாளுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி மீட்டிங் போட்டு பேசினார். அன்றைக்கு அசம்பாவிதம் நடக்கவில்லையே. அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கரூரில் 1 லட்சம் பேரை திரட்டி 30 ரூபா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துச்சு. அன்றைக்கு எதுவுமே ஆகவில்லையே. ஏன்? கட்டுக்கோப்பான கட்சிகள் அது, திராவிட கட்சிகள். நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க விஜய். இன்னும் நிறைய நீங்கள் படிக்க வேண்டியிருக்கு அரசியலில். சினிமா இல்லை. ஒரு விரல் புரட்சி காட்டி வந்து உடனே ஓட்டை போட்டு முதல்வராகி எப்படி நீங்கள் முதல்வராக முடியும்? சொல்லுங்கள், கொஞ்சமே சொல்லுங்கள். உங்கள் தொண்டர்களை நீங்கள் உங்களால் அடக்க முடியலை. பவுன்சரை வச்சு உங்களை காப்பாற்றிக்கிறீங்க. பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு நாளைக்கு? எப்படி நீங்கள் கோட்டைக்கு போவீங்க? கோட்டைக்கு போகிற வழியில் பூரா கிரீஸ் தடை வச்சுருவீங்களா பொதுமக்கள் வராமல்? எப்படி நாளைக்கு நீங்கள் பொதுமக்களை சந்திப்பீர்கள்? சொல்லுங்கள்.
ரெண்டாவது, இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்து விட்டது. உங்களை பாதுகாப்புடன் தமிழக காவல்துறை மதுரை திருச்சி விமான நிலையத்திலே உங்களை ஏற்றி அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் அந்த கரூரில் வேலுச்சாமிபுரத்துக்கு வந்தவுடனே என்ன சொல்கிறீர்கள்? தமிழக காவல்துறை உதவியுடன் தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன் என்று. ஸோ அப்படிப்பட்ட காவல்துறையை இப்பொழுது நீங்கள் கையேட்டி குற்றம் சொல்கிறீர்கள். சரி, முதல்வர் அவர்கள் கேள்விப்பட்டவுடன் அனைத்து அருகில் உள்ள அமைச்சர்கள் பெருமக்களை அனைவரும் அங்கே அனுப்பி வேண்டிய உதவிகளை செய்து இருக்கிற மருத்துவமனை அனைத்தையுமே போர்க்கால அடிப்படையிலே முடுக்கிவிடப்பட்டு அன்று இரவே தலைமைச் செயலகம் சென்று உயர் அதிகாரிகளுடன் பேசுகிறார். அப்பொழுதும் மனசு கேட்காமல் அந்த 72 வயதிலும் இரவு தூக்கத்தை வீணாக்கிவிட்டு அங்கிருந்து கரூர் நோக்கி பயணப்படுகிறார். வந்து மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் செய்கிறார். அவர்கள் வேண்டிய உதவிகளை செய்கிறார். அனைத்தும் செய்துவிட்டு போகிறார். இங்கே எங்கே இருக்கிறது அரசியல்? ஏன் இதுக்கு முன்னே மதுரை நடந்த கூட்டத்தில் யாருமே மயக்கமாகவில்லையா? உயிரிழப்பு இல்லையா? உங்களின் விக்கிரவாண்டி மாநாட்டில் உயிரிழப்பு இல்லையா? 41 பேர் மயக்கமான உங்களுடைய செய்தி தொடர்பாளரே டிவியில் பேட்டி கொடுத்தாரே. இதெல்லாம் ரொம்ப விஜய், இது நீங்கள் ஒரு அரசியலில் இப்போ தான் காலடி வைத்திருக்கீங்க. இன்னும் பேஸ்மெண்ட் சரியில்லை. நீங்கள் எலெக்ஷனில் நின்று முதலமைச்சராக இருக்கட்டும். ஊருக்கு உங்கள் தொண்டர்களை வழிநடத்த ஒரு குழு அமைங்கள். அறிவிப்பாசறை பட்டறை என்று ஆரம்பியுங்கள். அவர்களுக்கு பாடம் கூட்டுங்கள். எப்படி நடக்கணும், பொது வழியில் எப்படி வரணும், பொதுக்கூட்டங்களுக்கு எந்த மாதிரி வரணும், மேலே ஏறக்கூடாது, முறியக்கூடாது, தள்ளக்கூடாது, இப்படியெல்லாம் அறிவுரைப்படுத்தி 2ஆம் கட்ட தலைவர்களை தயார் செய்யுங்கள். யாரோ புஷி ஆனந்தா, புஷியா புஷ்வான் ஆனந்தா, ஆதவ் பேரை சொல்லக்கூடாது. ஏன்னா தமிழகத்தினுடைய தலை இருக்கார்ல, அஜித்துடைய பையனுடைய பெயர், அந்த பெயரை சொல்லி கலங்கப்படுத்தக்கூடாது. சுரண்டல் ராட்ரி மருமகன் இன்றைக்கு எங்கே போய்விட்டார்கள் இருவரும்? ஒருவர் இலங்கைக்கு சென்று விட்டாரா? அங்கே எப்படி புரட்சி நடக்குன்னு கவனிக்க. இன்னொருவர் நேபாளம் சென்று விட்டாரா? தமிழக காவல்துறைக்கு அனைத்தும் தெரியும். இவர்களை ஓட விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இல்லை. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்ற உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு உடனடியாக ஒரு நபர் கமிஷன் போட்டு அது விசாரணை தொடங்கியிருக்கிறது. நீதிமன்றங்களே எஸ்ஐடிஐ போட்டு அதனுடைய இதுவும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம் விஜய், இப்போது சமீப காலமாக ஒரு பேச்சு வருது. இது ஜனநாயக பட ஷூட்டிங்காக 2 வேன்கள் அவ்வளோ ட்ரோன்கள் பறக்க விட்டதாக பொழுது வருகிறதே. அப்படி வந்தால் இது மிகப்பெரிய பாவம் இல்லையா? அப்போ உயிருடன் துணை நடிகர் இல்லாமல் மக்கள் கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் கீழே விழுந்து செத்து மடிவதை எடுத்து உங்கள் ஜனநாயக படம் வெற்றி அடைந்து நீங்கள் முதல்வராக வேண்டுமா? என்ன அநியாயம்! ஜனநாயகம் படம் இல்லாது பிணநாயகமாக ஆகிவிடும். விஜய் அவர்களே, முதலில் இந்த புஷி ஆனந்த் ஆதவன் தூக்கி எரியுங்கள். நல்ல தலைவர்களை 2ஆம் கட்டத்தில் உருவாக்குங்கள். அவர்களை ஊருக்கு அனுப்புங்கள். அங்கே போய் நல்ல உங்களுடைய தொண்டர்கள், உங்கள் தொண்டர்கள் சொல்ல முடிய வெறியர்களாக இருக்கிறார்கள், அவரை தொண்டர்களாக மாற்றுங்கள். பின்பு அவரை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களாக மாற்றுங்கள். அதன் பின்பு நீங்கள் எலெக்ஷனில் நில்லுங்கள். இப்போ உங்களுடைய இந்த டயலமாவை வைத்து கொண்டு சில சக்திகள் உங்களை இயக்குவதற்கு ரெடியாக இருக்கின்றன. இந்த மண் திராவிட மண். இங்கே மதவாத சக்திகளுக்கு ஒருபோதும் இடம் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது? அமித்ஷா ஆரிய திராவிட முன்னேற்ற கழகமாக ஆகிவிட்டது. மிக கேவலம். புரட்சி தலைவர் கண்ட கட்சி, அதை வழிநடத்திய புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவர் இருந்தால் இந்த அளவுக்கு நீங்கள் பேச முடியுமா விஜய்? இன்றைக்கு முதலமைச்சர் என்ன சொல்கிறீர்கள்? சிஎம் சார், அதென்ன சிஎம் சார்? அவர் எல்லாருக்கும் சிஎம் சார். அவருடைய பணியை கரெக்டாக நிறைவேற்றி விட்டார். வந்தார், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கினார், இரவோடு இரவாக மருத்துவ உதவிகள் வழங்கினார். அவர்கள முதல்வர் 72 வயதில். நீ 3 நாட்களாக பட்டினப்பாக்கம் வீட்டிலே படுத்து உறங்கி விட்டு யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி தர அதை வாய்த்து விட்டு ஓம்பாட்டுக்க சிஎம் சார், ஸ்டாலின் அங்கிள். கொஞ்சம் பக்குவம் வேண்டும் விஜய். தமிழக மக்கள் லேசாக உன்னை நம்ப மாட்டார்கள். உங்களுடைய வெறியர்கள் கடந்த 10 நாட்களாக நீதிபதி அரசர்களையும் பொதுமக்களையும் வலைதளங்களில் இருக்கிறவர்களையும் தாறுமாக பேசுவதை பார்த்து
மிகவும் பொதுமக்களே கோபமாக இருக்கிறார்கள். தயவு செய்து அவர்கள் பேச பேச உங்களுடைய இமேஜ் குறையும். கண்டிப்பாக உங்களுடைய இமேஜ் குறையும். எப்படி காலையிலேருந்து மாலை வரை பொதுமக்கள் அங்கே இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே உங்கள் குடும்ப நபர்கள் யாராவது அங்கே இருந்தால் நீங்கள் போயிருப்பீங்களா? தேமுகவினுடைய பொதுச் செயலாளர் சகோதரி பிரேமலதா அவர்கள் சொன்னார்களே, கேப்டனாக இருந்தால் இப்படியெல்லாம் இருப்பாரான்னு. நிச்சயமாக இருக்க மாட்டார். வண்டி வாகனத்திலிருந்து இறங்கி தோளிலே பிணங்கனமானாலும் சரி, உயிர் பிழைக்கப்பவர்களாக இருந்தாலும் சரி, தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரி வரை ஓடி இருப்பார். அவர் மனிதன். நடிகராக இருந்து வந்தவர் தான் அவரும் அரசியல் கட்சிக்கு. இன்றைக்கு இருந்திருந்தால் முதல்வராக கூட ஆகியிருந்திருக்கலாம். தமிழ் மண்ணுடைய கெட்ட நேரம். ஆனால் நீங்கள் இவ்வளவு சொல்லியும் முதல்வர் அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வார்த்தை, தமிழக முதல்வர் அவர்கள் நல்லபடியாக இது பண்ணி உயிர் சேதங்கள் 41க்கு மேலே போகாமல் இந்தளவு காப்பாற்றி விட்டார் என்று ஒரு வார்த்தை சொல்லாமல் அவரை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுகிறீர்கள். என்ன நியாயம்? உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது உத்தரவு? யார் உத்தரவுப்படி நீங்கள் இப்படி நடக்குகின்றீர்கள்? வேண்டாம் மிஸ்டர் விஜய். தமிழ் மண்ணிலே அந்நிய சக்தியில் நுழைய வைத்து வேடிக்கை பார்க்காதீர்கள். தமிழ் மக்கள் ஒருபோதும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னொன்று சொல்கிறேன் மிஸ்டர் விஜய், உங்கள் கட்சியை பலப்படுத்துங்கள். அதன் பின்பு நீங்கள் இது பண்ணுங்கள். அதிமுகவோட கூட கூட்டு சேருங்கள். ஆனால் டெல்லியிலிருந்து உங்களை எந்த நேரம் வேணாலும் தூக்கலாம் என்று கங்கணம் கட்டியிருக்கிறவர்கள் ஒருபோதும் சேர்ந்து இங்கே மதவாதத்தை உண்டு பண்ணி இரத்த களரி நாடாக ஆக்க விரும்பாதீர்கள். தமிழ் மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். இன்றைக்கு அவர்களெல்லாம் பார்த்த திரைப்படங்களில் போட்ட காசு தான் உங்களை கோடீஸ்வரனாக்கி இன்றைக்கு செலிபிரிட்டியாக இன்றைக்கி வர வைத்திருக்கிறது. அவர்கள் மூலமாகவே உங்களை கீழே இறக்கி கொள்ளாதீர்கள். இதற்கு மேலும் சொல்வதற்கு எதுவும் இல்லை. நீதிமன்றங்களில் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நல்ல தீர்ப்பு வரும். தீர்ப்பு வந்தவுடன் அடுத்த கட்டமாக நாம் அதை பற்றி பேசலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தேனி ரிபப்ளிக் டிவி. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மென்மேலும் ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீதி அரசர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். இனிமேல் இப்பேற்பட்ட ரோட் ஷோவோ இல்லை தெருவில் நின்று இது பண்ணுவதோ கூட்டம் போடுவதோ அனுமதிக்காதீர்கள். தனியாக திடல் எடுத்து வாடகைக்கு எடுத்தவர்கள் நடத்தட்டும். அனைவரும் காசு வைத்திருக்கிறார்கள். நோ. ஏன்னா அது பொதுமக்கள் போகக்கூடிய இடம். அதில் ஆம்புலன்ஸ் போனால் என்ன? எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறார். ஆம்புலன்ஸ் வந்தால் அடித்து நொறுக்கப்படும், அந்த டிரைவரே அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றப்படும்ன்றார். இது வரைக்கும் அப்படி பேசலை. என்னைக்கு அவர் மத்திய அரசுடன் கையோர்த்தாரோ அன்றைக்கே அவருக்கு மதவெறி மாதிரி வந்துவிட்டது. ஒரு வெறித்தனமான ஒரு அரசியல். இது அநியாயம் இல்லையா? ஆம்புலன்ஸ் ரோட்டில் போகாமல் ஏர் ஆம்புலன்ஸாக நம்மளுக்கு மேலே போவதற்கு எடப்பாடியார் மீது மிகுந்த ஒரு மதிப்பு இருந்தது. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல, சசிகலா அம்மையாரால் நாமினேட் செய்யப்பட்ட முதல்வர். இருந்தால் நன்று ஆட்சி செய்தார். ஆனால் இன்று அவரே தன்னை தரந்தாழ்த்தி கொண்டு சில நோட்டுக்கும் ஓட்டுக்கும் இப்படி ஆகிவிட்டார் என்றதை நினைத்தால் பயமாக தான் இருக்கிறது. மகாராஷ்டிராவில் எப்படி சிவசேனா கட்சி உடைந்ததோ அதே மாதிரி உங்கள் கட்சி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் சிதறி அதிமுக என்றதே ஒன்று இல்லாமல் போய்விடும். இது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் இருக்க வேண்டும். திராவிட மண்ணில் தமிழன் தான் ஆட்சி புரிய வேண்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.